ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டவுட் கிளாஸ் என்ன அப்படின்னா, நம்ம எப்படி வந்து டீப் நெக்கா அல்லது நார்மல் நெக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதாவது நான் சொன்ன அதே தான், மேக்சிமம் நார்மல் பாடியா இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரே அளவு வச்சா செட் ஆகாது. நான் வந்து மேக்சிமம் ரெடிமேட் பிளவுஸ் எல்லாமே வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாதவங்க மட்டும்தான் அவசரத்துக்கு வாங்கி போட்டுக்க முடியும். எனக்கு வந்து லோ நெக் வேணும், டைட் ஃபிட்டிங் வேணும், ஃப்ரண்ட் நெக் லோ நெக் வேணும், ஸ்லீவ் இப்படி வேணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம நுணுக்கமா போடுறவங்களுக்கு வந்து ரெடிமேட் பிளவுஸ் செட் ஆகாது. அதுல வந்து கம்ஃபர்ட்டா ஒரே மெஷர்மெண்ட் தான் நெக்குக்கு வச்சிருப்பாங்க. ஒரு 7 இன்ச்சுனா 7 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக் ஒரு 5.5 இன்ச்சுனா 5.5 6 இப்படிதான் இருக்கும். அப்ப அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம வாங்கி போட்டுக்கிறதுக்கு நமக்கு ஓகேவா இருக்கும். ஆனா லோ நெக்கா நமக்கு எதிர்பார்க்குற மாதிரி நம்ம வேணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளே நம்ம தைச்சு போட்டோம் அப்படின்னா தான் அது ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இப்ப இதுல பார்க்கும்போது அந்த ரெடிமேட் பிளவுஸ் எல்லாமே சைஸஸ் எல்லாத்துக்குமே நெக்கு வந்து இந்த சைஸுக்கு இந்த அளவு, இந்த சைஸுக்கு இந்த அளவு அப்படிங்கிற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஷோல்டரும் அதே மாதிரி தான், ப்ராட் ஷோல்டரா தான் வரும், க்ளோஸ் நெக்கா தான் வரும். அதுவே நல்லா இன்னுமே பிராண்டடா அக்யூரேட்டா இருக்க நிறைய பிளவுசஸ் எல்லாமே இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியல இப்போ வரைக்குமே. ஒரு ரெடிமேட் பிளவுஸ் அப்படின்னா நமக்கு ஒரே மாதிரி தான். நெக்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் நெக்கா இருக்கும், பேடட் பிளவுஸா இருக்கும். பேடட் வைக்கிற காரணம் நம்ம கப் ஷேப்பை வந்து ஃபிட்டிங்கா காட்டணும் அப்படிங்கறதுக்காக தான். அது ஒரு பிளஸ்ஸான விஷயம் தான். ஏன்னா நான் தைக்கிற நார்மலுக்குமே நம்ம தைக்கிற நார்மல் பிளவுஸுக்குமே கப் ஷேப் ஃபிட்டிங்கா இருந்தாதான் ஒரு லூஸ் இல்லாம ஃபினிஷிங் வந்து நல்லா கரெக்டா வரும். எவ்வளவுதான் ஹெவி பஸ்டா இருந்தாலும், எவ்வளவுதான் சின்ன சைஸ் பஸ்டா இருந்தாலும், அந்த பஸ்ட் நம்ம தைக்கிற பிளவுஸினுடைய கப் ஷேப்புக்கு ஃபிட்டிங்கா வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு திக்னஸ் தேவைப்படுது. அந்த திக்னஸை வந்து நம்ம பேடட் பிளவுஸ் போட்டாதான் அதை வந்து கரெக்ட் கொடுத்து சின்ன சின்ன சுருக்கங்களை கூட அதை கரெக்ட் பண்ணி கொடுக்கும். கப் ஷேப் டைட் ஆச்சு அப்படின்னாவே மேக்சிமம் ஷோல்டர் ஃபால், நெக் லூஸ் இதெல்லாம் எதுவுமே வராது. சரிங்களா? அதுக்கு நம்ம வந்து தைக்கும் போதே ரொம்ப சின்ன அளவாவே டாட் பிடிச்சி தைச்சுக்கலாம் அப்படின்னாலுமே அதையும் மீறி இந்த ஆம்ஹோல் கிட்ட இதுகிட்ட எல்லாமே நமக்கு கிரீசஸ் வராம இருக்கணும் அப்படின்னா பேடட் பிரேசியர் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்ப இதையெல்லாம் தாண்டி ஒரு நார்மலா ஒரு நெக்கு அப்படின்னா இது லோ நெக்கா ஹை நெக்கா, இது சாரி நார்மல் நெக்கா அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய பேக் போர்ஷன், நம்மளுடைய அவங்கவுங்க ஓன் மெஷர்மெண்ட்டுக்கு தான் சொல்றேன், நம்மளுடைய ஆம்ஹோலை விட்டு ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச்சஸ் மட்டும். இப்ப என்னுடைய ஆம்ஹோல் ஹைட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 இன்ச்சு 6.5 இன்ச்சு நான் வைக்கிறேன் அப்படின்னா அதுதான் நம்ம டிராப் பண்ற ஒரு செஸ்ட் ரவுண்டு. அந்த ஆம்ஹோல் பாயிண்ட் தான் நமக்கு வந்து செஸ்ட் ரவுண்டு. அதை விட்டு ஒரு 2 இன்ச்சு இறங்கி இருக்கு அப்படின்னா அது வந்து நார்மல் நெக்கு. ஏன்னா 2 இன்ச்சு அப்படிங்கும்போது கால் இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணுவோம், ஷோல்டர்ல இருந்து அதை ரெடியூஸ் பண்ணி நம்ம வைப்போம். அப்போ வந்து நமக்கு ஒரு 2 இன்ச்சு அதிகமா வந்துருச்சு அப்படின்னா 6 அப்படிங்கும்போது ஒரு 8 இன்ச்சு வரைக்கும் வந்து நம்ம அதை வந்து நார்மல் நெக்கா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கு மேல போகுது 8 அப்படிங்கும்போது ஒரு 8 8.25 வரைக்கும் ஓகே. 8.5 8.75 9 9.5 10 11 எல்லாம் போகுது அப்படின்னா அது வந்து நமக்கு லோ நெக். அப்போ அந்த ஆம்ஹோல்ல விட கீழே 2 இன்ச்சு வரைக்கும் நார்மல் நெக்கு, அதுக்கு கீழே போற அளவுகள் வந்து நமக்கு வந்து டீப் நெக்கு. இதை ஏன் ஒவ்வொரு பாடி மெஷர்மெண்ட்டுக்கும் நான் சொல்றேன் அப்படின்னா, எல்லாத்துக்குமே அந்த ஆம்ஹோல் பொறுத்து தான் அந்த முதுகுனுடைய ஷேப்பே இருக்கும். சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஆம்ஹோல் வந்து ரொம்பவே இறங்கி இருக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம 8 இன்ச்சு வச்சோம் அப்படின்னா அந்த இது வந்து மேலதான் இருக்கும், க்ளோஸ் நெக் மாதிரி ஆயிரும். அவங்களுக்கு ஆம்ஹோல் நல்லா இறங்கி இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 இன்ச்சு நெக் டீப் கொடுத்தீங்கன்னா தான் அது நார்மல் நெக் மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் லோ நெக் வேணும்னா 10 11 கொடுத்தீங்கன்னா தான் அவங்களுக்கு அது லோ நெக்கா தெரியும். அதனால நம்மளுடைய பாடியில பேக் போர்ஷன் பார்க்கும்போது ஆம்ஹோலுக்கு நேரா கீழே ஒரு 2 இன்ச்சு இறக்கம் வரைக்கும் வைக்கிறது எல்லாமே இது இவ்வளவு அளவுதான் சொல்ல முடியாது இல்லைங்களா? 5.5 வரலாம், 6 வரலாம், 6.5 வரலாம். அது அவங்களுடைய ஆம்ஹோலினுடைய ஹைட்டை பொறுத்து. அந்த ஆம்ஹோல் லைனுக்கு கீழே வர ஒரு 2 இன்ச்சு வரைக்குமே நம்ம நார்மல் நெக்கா கணக்கு வச்சுக்கலாம். அதுக்கு மேல லோவா கீழே போனா அப்படிதான் நம்ம லோ நெக் வைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஏன்னா பேக் வந்து ரொம்ப ஓப்பனா தெரியுது அப்படிங்கும் போதுதான். அதே மாதிரி தின் ஷோல்டர் பண்ணும்போது ரொம்ப லோ வச்சிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு பேக் வந்து ஃபுல்லா ஓப்பனா இருக்க மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப லோ வைக்கிறீங்க அப்படின்னா
ஷோல்டர் கொஞ்சம் ப்ராட் பண்ணிக்கோங்க. தின் ஷோல்டர்னா நெக்கு வந்து கொஞ்சம் மேலே ஏற்றிக்கோங்க. அந்த மாதிரி போடும்போது தான் நீட்டாக இருக்கும். மாடர்னாக போடுறதுங்கிறது வேற, நார்மலாக போடுற எல்லா இடத்துக்குமே நம்ம ஃபங்க்ஷனுக்கு, ஊருக்கு, எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி நம்ம போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணி தான் நம்ம ப்ளவுஸ் போடுவோம். அந்த மாதிரி வர்றதுக்கெல்லாம் நான் சொல்கிற மாதிரி இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். தேங்க்யூ வியூவர்ஸ்.